இயேசு யார் என்கிற அறிவுதான் இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாக நடத்த உதவி செய்கிறது. அதே நேரத்தில் நித்தியத்தை தீர்மானிக்கிறதும் அவர் யார் என்பதை குறித்த அறிவுதான். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியில இயேசுதான் ஆண்டவர் என்கிற ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதன் அடிப்படையில் வாழ்க்கை மாற்றப்படணும். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவைக்கேற்ற பதிலா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் அவர் இயேசு. ஆனா அவர் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், கிறிஸ்து, உலக இரட்சகர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி ஒரே பேரான குமாரன் அவர். ஒரு சில வாரங்களாக மெய்யான இயேசு என்று பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்துடைய அஸ்திவாரம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்படி மீட்கப்பட்ட நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், இரட்சகர் என்று சொல்லுகிறோம், மேசியா என்று சொல்லுகிறோம், கிறிஸ்து என்று சொல்லுகிறோம், உலக இரட்சகர் என்று சொல்லுகிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறோம். இதை நம்ம சொல்லுகிறோம். சில மக்கள் அதை காது வழியாக கேட்டு மற்றவர்கள் சொன்னதை குறித்து அறிந்து அவர் இரட்சகர், மேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மேலோட்டமாக ஒரு மூளை அறிவாக இல்லாமல் மெய்யாகவே அவர் யாராக இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற என்பதை அறியும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதியான விசுவாசமாக இருக்கும். இயேசு யார் என்கிற அறிவுதான் இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாக நடத்த உதவி செய்கிறது. அதே நேரத்தில் நித்தியத்தை தீர்மானிக்கிறதும் அவர் யார் என்பதை குறித்த அறிவுதான். இயேசு மெய்யாகவே யார் என்கிற அறிவுதான் நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இயேசு யார், இயேசு என்ன செய்தார் என்கிற வெளிச்சம்தான் நம்மை சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து யார். அதான் துல்லியமான அறிவு. அநேக பேர் என்ற சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அது இல்லை. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர் யார் என்பதை குறித்த அறிவு வேத வாக்கியத்திலிருந்து வந்தோம் என்றால், அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். வாசிப்போம் மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சீசர்கிட்ட கேட்கிறார். ஒவ்வொருத்தனும் ஒரு பதில் சொல்கிறான். சில யோவான் ஸ்நானங்கிறான், எலியாங்கிறாங்க, தீர்க்கதரிசி ஒருவங்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசு யார் என்று தன்னை பின்பற்றுகிற ஆட்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் இப்படி சொன்னார், எங்கள் ஸ்கூலில் இப்படி சொன்னாங்க, எங்கள் டீச்சர் இப்படி சொன்னாங்கங்கிற அறிவை அவர் அந்த விதமான அறிவை அவர் விரும்பலை. நாமே தனிப்பட்ட ரீதியில் அவர் யார் என்பதை குறித்த அறிவை பெற்று அந்த அறிவை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கீழே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினாய். என்னை யார் என்று சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், நீ பாக்கியவான், நீ கொடுத்து வச்சவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களால் பொறாமைப்படக்கூடிய ஒரு அறிவை பெற்றவன், நீ சந்தோஷமான மனுஷங்கிறார். பாக்கியவான்னா பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், நிறைவான ஒரு மனிதன். அந்த அறிவை நீ பெற்றிருக்கிற அந்த அறிவை மற்றவர்கள் மூலமாக பெறலை, உன்னுடைய மூளை அறிவில் பெறலை, உன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக இதெல்லாவற்றையும் அலசி ஆராய்ஞ்சு அவர் செய்த அற்புதங்கள், அவர் போதித்த போதனைகள்
இதெல்லாம் கேட்டு ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நான் ஒரு முடிவு கொண்டேன் அப்படி சொல்லலை. மற்றவர்கள் சொன்ன அறிவின் அடிப்படையில் என் விசுவாசம் இருக்கிறது என்றால் என் விசுவாசம் உறுதியான விசுவாசம் கிடையாது. என் விசுவாசம் நாளைக்கே அலசடிப்படும். நாளைக்கு இன்னொரு மாதிரி சொல்லுவான். 1000 பேர் 1000 காரியங்கள் சொல்கிறாங்க மட்டுங்கல்ல, பிதாவாகிய தேவனே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அதான் சொல்கிறா, இது மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த ரிவீல் பண்ணியிருக்கிறார். இது மாம்ச அறிவினாலே மூளை அறிவினாலே பெற முடியாத ஒரு ரெவலேஷனை பிதாவாகிய தேவன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை பெற்ற நீ பாக்கியவான். அதே போல மற்றவங்க என்ன சொன்னாங்க? பாஸ்டர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்க சர்ச்சில் சொன்னாங்க. தனிப்பட்ட ரீதியில் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியின் மூலமாக இயேசு யார் என்பதை குறித்த அறிவை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் பாக்கியவான்கள். எனக்கு வந்து இயேசு மெய்யாகவே யார் என்பதை குறித்த அறிவு எனக்கு தெரியும். தனிப்பட்டதில் பிதாவாகிய தேவன்ற அறிவை பெற்றிருக்கிறபடினா நானும் பாக்கியவான். முக்கியங்க, அந்த சத்தியம் முக்கியங்க. கீழே அப்படி படிச்சு வருவோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு, அந்த வார்த்தைகள் முக்கியம். இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். கிறிஸ்துவாகிய இயேசு என்பதை யாருக்கும் சொல்லாதபடிக்கு சீசர்களுக்கு கட்டளையிட்டார் இருக்கு. ஆனால் கடைசியில் போகும்போது என்ன சொன்னார்? எல்லார்ட்டையுமே சொல்லுங்கன்னாரு, உலகம் முழுவதும் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கன்னாரு. இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்பதை அறிவிங்கன்னாரு. அப்போ அவர் அறிவிக்கக்கூடாதா? 4 பேருக்கு முன்பாக இயேசுவே ஆண்டவர், இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் உலக ரட்சகர், இயேசு தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று 4 பேருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணக்கூடாதா? அப்படி சொல்லலை. நீ இயேசு யார் என்று சொல்லுகிற அறிவின் அடிப்படையில் அவன் வெளிப்பாட்டை பெறக்கூடாது. ஒரு டீச்சர் மூலமாகவோ யார் மூலமாகவோ ஒரு அறிவை பெறக்கூடாது. ஆனால் நம்ம சொல்லணுமா? சொல்லணும். நாம் சொல்லும் பொழுது கன்விக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆவியானவர், அவனை கன்வெர்ட் பண்ணுகிறதும் ஆவியானவர். பிதா தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்துவதற்கு மிக மிக வாஞ்சியா இருக்கிறார். வாஞ்சியா இருந்து அவரே தனிப்பட்ட ரீதியில் ஒரு மனிதனுக்கு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவை வெளிப்படுத்தி கொடுக்கணும். நாம் சொல்லணும். கன்விக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கிறது யார்? ஆவியானவர். இவனுக்கு ஒரு கன்விக்ஷனை யாரை ஏற்படுத்தி கொடுத்தா? ஆவியானவர். பிதாவாகிய தேவன் ஆவியான மூலம் அந்த கன்விக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போல ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியில் இயேசுதான் ஆண்டவர் என்கிற ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதன் அடிப்படையில் வாழ்க்கை மாற்றப்படணும். இங்கே சொல்லுகிறாரு முக்கியங்க, இந்த வார்த்தை முக்கியங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பேதுருட்ட என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சொல்றாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நமக்கு தெரியும் பேதுரு மேலே சபையை கட்டலை. பேதுருங்கிற ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் மேலேயும் கத்தர் சபையை கட்டுவது கிடையாது. மனிதன் பலவீனமானவன். மனிதன் மேலே நாம் சபையை கட்டுகிறோம் என்றால் அது உறுதியானது கிடையாது. பேதுரு சாதாரண மனுஷன்தான். நேற்று சொன்னார், யாருமே உன்னை கைவிட்டா கூட நான் கைவிட மாட்டேன்னாரு. மறுநாள் காலையில் அவர் யாருன்னே தெரியாது, அவர் கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சார். அதான் மனுஷன். மனுஷனை நம்பி நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டம். இங்கே 2 வார்த்தை சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய்ங்கிறாரா. அப்புறம் இந்த கல்லின் 2 வார்த்தை யூஸ் பண்ணுற. அந்த பேதுருங்கிற வார்த்தை வந்து பெட்ரோஸ்ங்கிற வார்த்தை. பேதுருன்னா பெட்ரோஸ். பெட்ரோஸ்னா எ பீஸ் ஆஃப் ராக், ஒரு சின்ன கல், ஒரு பெரிய கல்லில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ராக்கு. பெட்ரா, இந்த கல்லின் மேல்ங்கிறார் பார்த்தீங்களா, அது பெட்ரா, அது பெரிய பெரிய ஸ்டோன். இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன்னு சொல்லும் பொழுது பேதுருவாகிய ஒரு மனிதன் மேலே கட்டுவேன்னு சொல்லலை. நான் சொல்றது பார்த்தீங்களா, சின்ன கல்லை கட்டுவேன், ஒரு சின்ன பீஸில் கட்டுவேன்னு சொல்லலை, ஒரு பெரிய கல்லை கட்டுவேன். அந்த பெரிய கல் என்ன? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்கிற அறிவில் கட்டுவேன்.
என்ன சொல்றா? இந்த கல்லின் மேல கட்டுவேன். என்ன சொல்றா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த அறிவின் மேல நான் யார் என்பதை குறித்த அறிவை பிதாவாகிய தேவன் மேல நீ பெற்றுக்கொண்டாய் பத்தியா, இந்த அறிவில சபையை கட்டுவேன். சபை எப்படி கட்டப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது, நம்முடைய குடும்பம் எப்படி கட்டப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த துல்லியமான அறிவில் கட்டப்படுகிறது. பேதுருக்கு நல்லா தெரியும், அந்த பெரிய கண்மலை நான் கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். 1 பேதுரு எடுங்க, 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை என்பது, சபையை குறித்து பேசுகிறார். சபைன்னா என்னன்னு பேசுகிறார். சபை என்பது ஒரு கட்டடம் கிடையாது. சபை என்பது ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. சபை என்பது மறுபடியும் பிறந்தவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவ ஆவியின் மூலமாக தங்களுடைய ஆவியை கிறிஸ்துவின் ஆவியோடு இணைத்தவர்கள். வேதம் சொல்லுது நம்முடைய ஆவி அவரோட ஆவியோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சின்ன கற்களை போல் இருக்கிறார்கள். ஒரு பெரிய மாளிகையில் நாம் எல்லோரும் சிறிய கற்களாக இருக்கிறோம். ஒரு செங்கலை மனசை வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன கல், அந்த பல கல்லுகளாக இணைந்து ஒரு மாளிகையாக கூட்டப்பட்டு வருகிறோம். அந்த மாளிகையிலிருந்து தேவனுக்கு துதிகள் எழுப்புகிறது. சொன்னது புரியுதுங்களா? அந்த பெரிய மாளிகையில் பேதுரு ஒரு சின்ன கல்லுன்னு பேதுருக்கு தெரியும். நான் சொன்ன பேதுரு பேசும்போது யாரை பற்றி பேசுற? தன்னையும் இணைச்சி தான் பேசுகிறாரு. அந்த பெரிய மாளிகையில் பேதுரு சின்ன கல். பேதுரு மேலே சபை கட்டப்படலை, உங்கள் மேலே என் மேலே கட்டப்படலை. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவில் சபை கட்டப்படுகிறது. அந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். எல்லாவற்றுக்கும் ஃபவுண்டேஷன் என்ன? இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு. 1 கொரிந்தியர் 3 திருப்போம், 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. எல்லாவற்றுக்கும் ஃபவுண்டேஷன் இயேசு கிறிஸ்து. ஊழியத்துக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. அந்த சாப்டரை எதை குறித்து பேசுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவத்தையும் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார், அதில் வச்சு தான் ஊழியம் கட்டப்பட வேண்டும். என்னுடைய பொருளாதாரம் இதன் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார், அந்த முடித்ததின் மூலமாக என்னுடைய பங்கு என்ன, அதில் என்ன செய்து முடித்தார்? பாவத்தை போக்கினார், சாபத்தை போக்கினார். அந்த செய்தி உலகம் முழுவதும் போகணும். அதற்குன்னு அவர் கருவியாக இருக்கணும். என்னுடைய எந்த ஒரு காரியம் நான் சுகமாகணும். எதுக்கு சுகமாகணும்? இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தார் என்பதை அந்த உலகத்துக்கு சொல்லுவதற்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். நான் விரும்புகிற அத்தனை காரியத்துக்கும் ஃபவுண்டேஷன் என்ன? இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு. இந்த அறிவை நமக்கு சொல்லி கொடுப்பதில் பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது. அந்த அறிவு பலப்படுகிறதுனா நம்ம பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். ஊராக போய் ஜெவமெண்ட் வர கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். சாத்தானுக்கு சவால் விடக்கூடிய கிறிஸ்தவர்களாக ரியலாக இருப்போம். ஏன்னா நமக்கு அவர் யார் என்பதை குறித்த அறிவு இருக்கும். அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இந்த அறிவு இருந்துச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நரகத்தை அவன் அசைக்கிறவனா இருப்பான். போய் மந்திரிச்சுட்டு வர மாட்டான். போய் அங்கேயே மந்திரிச்சுட்டு வர்றது, இங்கே போய் தகடு இட்டு வர்றது, இங்கே போய் மாய்மானமான காரியங்களை சிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரத்தை உருவாக்கினவர், அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜான்னு அவனுக்கு தெரியும். இந்த அறிவு தாங்க முக்கியம். இதான் நம்மை பலமுள்ள மக்களாய், ஞானமுள்ள மக்களாய், ஸ்திரத்தன்மை உள்ள மக்களாய் மாற்றுது. இன்னைக்கு சபைக்கு போனாங்க, என்ன பண்ண, ஒரு கட்டடத்துக்குள்ளே போனாங்க. சிலர் ஒரு ஆர்கனைசேஷனில் போனாங்க. அந்த ஜீவ கற்களாய் இணைக்கப்பட்டு அந்த துதிகளை ஏறெடுக்கிற ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. யாரும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. சரி, யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு. இன்றைக்கி நிறைய மக்கள் யெகோவாவின் சாட்சிகள் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களும் பைபிள் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்குறாங்களாங்க. இப்போ சும்மா கொடுக்குறாங்க. நிறைய அது யாருன்னு தெரியாமல் சில மக்கள் வாங்கி சர்ச்சிலாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். அது நிறைய இடத்துல நிறைய வசனங்கள் இல்லைங்கிறாங்க. அதில் யார் ஆண்டவரை பற்றி பேசினாலும் சரி, யெகோவா தேவன் இப்படிப்பட்டவர், யெகோவா தேவன் அப்படிப்பட்டவர் அப்படி சொன்னால் அதெல்லாம் ரைட்டுங்க தான். யெகோவா தேவன் அப்படிப்பட்டவர் தான். இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி கேட்டு பாருங்க.
ஏதான் சொன்னான்னா இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு ஒரு மக்கள் சொல்கிறாங்க, அவர் தீர்க்கதரிசிங்கிறாங்க. எல்லா மதத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? யார் என்ன சொன்னாலும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள தேவனோட குமாரனாயே கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அதுக்கு தெரியும். அந்த அறிவு நமக்கு இருக்குது. அந்த அறிவு நமக்கு ரெவலேஷனாக இருக்குது. சில மக்களுக்கு ரெவலேஷனாக இல்லை. அவர் மனிதனாக இருந்தார், மனிதனாக வாழ்ந்தார், பல அற்புதங்கள் செஞ்சாரும் உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் சரித்திர நாயகன். சரித்திரமே அவரை வச்சு தான் ஓடுது. அதனால தான் அது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்ன? ஹிஸ்டோரி. அதான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியே அவரை வச்சு தான் ரன் ஆகுது. கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக நம்ம கேலண்டர் எல்லாமே சரித்திர நாயகன். அதனால் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரட்சிக்கப்படாத மனிதனுக்கும் அவரை பற்றி தெரியும். அவருடைய போதனைகள் தெரியும். அவன்கிட்ட போய் இயேசு யாருன்னு கேட்டால் சில மக்கள் தீர்க்கதரிசிமாங்க, ஈசா நபி அப்படிம்பாங்க. ஒரு குரூப் இருக்காங்கல்ல, ஈசா நபின்னா தீர்க்கதரிசி, நபின்னா தீர்க்கதரிசி. முஸ்லீம் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஈசா நபிமாங்க. சில ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரை போல் ஒரு நல்லவரை நீங்கள் பார்க்கவே முடியாது, ரொம்ப அன்புள்ளவர், யாருமே தொட முடியாத ஆட்களை கூட அவர் தொட்டு சுகமாக்கினார், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அப்படி ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது, யாருமே அவரை பற்றி கெட்டவா சொல்ல மாட்டான், அறிவில்லவன் கெட்டவா சொல்ல மாட்டான். சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவர் தேவ தூதனாக இருந்து தெய்வமாக மாறிட்டாருங்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க நல்ல மனுஷன் தெய்வமாக மாறிட்டார். நல்ல மனுஷன்யா, அவர் செஞ்ச காரியங்களை பார்த்து அவர் தெய்வமாக மாறிட்டார். 1000 பேர் சொல்லுவான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதே பேதுரு சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை குறித்து யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சாந்தமாக சொல்லுங்கிறாரு. என்ன விசுவாசிக்கிறீங்க? சர்ச்சுக்கு போகிறீங்க, ஏசு யாருன்னு தெரியுமா? ஏசு யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அவர்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இருதயத்தை கர்த்தருக்கு மட்டும் செப்பரேட் பண்ணுங்க, வேற எந்த ஒரு காரியத்தையும் இருதயத்தில் வைக்காது. என் இருதயம் கர்த்தருக்குரியது. சில சொல்கிறாங்க இருதயத்தை கொடுத்துட்டேங்கிறாங்க இல்லைங்களா? இருதயத்தை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. சிலர் இருதயத்தை உடச்சி காமிக்கிறாங்க, அப்படி அதில் வெடி விழுந்துருது, கோயங்க அப்படி ஓடிச்சு நிற்குது. இருதயம் கர்த்தருடையது, கர்த்தருக்கு மட்டும். கர்த்தராகிய தேவன் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் பாருங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க, என்ன விசுவாசிக்கிறீங்க, யார்ட்டாவது கேட்டால் அவங்கள சொல்லுவதற்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஏசு தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது. ஏசு தீர்க்கதரிசி, ஆனால் தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது. ஏசு ஒரு நல்ல போதகர் மட்டும் கிடையாது. ஏசு ஒரு நல்ல மனுஷன் மட்டும் கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, ஏசு கிறிஸ்து இல்லை. கவனிச்சுவாங்க, ஏசு கிறிஸ்து இல்லை. ஏசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரன் இல்லை. இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ அது போல் அவர் இல்லைன்னா அவர் தீர்க்கதரிசியும் கிடையாது, அவர் பொய்யன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுது? ஏசு தெய்வம் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான், ஏசு கிறிஸ்து இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்கிறான், இவர் தான் உலக ரட்சகர் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னார் என்றால், ஏசு அப்படி இல்லை என்றால், தெய்வமாக இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஒரே மகனாக இல்லை, உலக ரட்சகராக இல்லைன்னா அவர் தீர்க்கதரிசியும் இல்லை. தீர்க்கதரிசி பொய் சொன்னால் தீர்க்கதரிசி கிடையாது. நான் சொன்னது புரியுது? நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்னார். இவர் தன்னை தேவன் என்று சொன்னார், ஆராதனை ரிசீவ் பண்ணார். நீங்கள் ஆராதிக்கவில்லை என்றால் கற்கள் என்னை ஆராதிக்கும் சொன்னார். தன்னுடைய கால்களில் சாஷ்டாங்கம் விழுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். இவர் தேவனா இல்லை, இவர் இரட்சகரா இல்லை, இவர் மேசியாவே இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரன் இல்லை என்றால் அவர் தீர்க்கதரிசியும் கிடையாது, அவர் போதகரும் கிடையாது, அவர் நல்ல மனுஷனும் கிடையாது. நல்ல மனுஷன் தன்னை வணங்க சொல்ல மாட்டாங்க, தன்னை தேவனோட இடத்துல வைக்க மாட்டாங்க.
ஆனால் அவர் இரட்சகர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் கிறிஸ்து. நான் சொன்னது புரியுதுங்களா? அவர் வெறும் நல்ல மனுஷனா மட்டும் பார்க்குறோம்னா கஷ்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தேவதூதன் கிடையாது. சில மக்கள் தேவதூதனாக பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டு படித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் இருக்கா? அது யாரை பற்றி பேசுது? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுது. இல்லைங்க தூதன் இல்லைங்கிறீங்களே, ஆனால் பைபிள் அவர் தூதன் சொல்லுதே. நீங்கள் தமிழில் படித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆங்கில பைபிளில் படிச்சிருந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தான் இருக்கும் எல்லாமே. அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ அவர் ஏஞ்சல் தானே. அவர் ஏஞ்சல் கிடையாது. ஏஞ்சலாக இருந்து நல்ல மனிதனாக இருந்து தீர்க்கதரிசியாக இருந்து அவர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தெய்வமாக மாறலை. அவர் தன்னை கேட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்துன்னு சொன்ன உடனே பேதுருவை அவர் கடிந்து கொள்ளலை. இப்படி சொல்லாத, தேவதூசனம் சொல்கிற அப்படின்னு சொல்லலை. அவர் நீ சொல்கிறது தேவதூசனம் சொல்லலைங்க, அவனை பாராட்டுறார். நீ பிளஸட் மேன்யா, அறிவாளியாங்கிறார். அறிவாளினா தேவன்கிட்ட இருந்த அறிவை பெற்றவான்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் தேவனை, அதாவது கிறிஸ்துவை குறித்து நிறைய, இந்த ப்ரீ இன்கார்னேஷனை குறித்து நிறைய பேசுது. அவரை ஒரு இடத்துல கண்மலைன்னு சொல்லுது. ஒன்று கொஞ்சம் 10 சொல்கிறார், அவர்களுடனே கூட சென்ற அந்த ஞான கண்மலைன்னு இருக்கு. நம்ம ஒரு இடத்துல தான் கண்மலையை பார்த்தோம். ஒரு இடத்துல அடித்தாங்க, தண்ணி வந்துச்சு, ஜனங்கள் குடித்தாங்க, ஆடு மாடு குடிச்சு. ஆனால் 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் கூடயே ஒரு கண்மலை போச்சுங்கிறார். அப்போ நீங்கள் கல்லை பார்த்தெல்லாம் கிறிஸ்துன்னு சொல்லுவீங்களா? அவரை மேகஸ்தம்பமாக பைபிள் சொல்லுது இல்லைங்க. அவர் மேகஸ்தம்பம் வனாந்தரத்தில் போகிறாங்க. வனாந்தரத்தில் வெயில் உச்சத்தில் இருக்கும். அவங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமாக இருந்தார், இரவில் அப்படி அக்னி ஸ்தம்பமாக மாறினார். எல்லாம் கவனிங்க. இதில் போதில் போதிப்பேன். நமக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைக்கும் ஏற்ற பதிலாக கிறிஸ்து இருக்கிறார். இயேசு தான் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவைக்கேற்ற பதிலாக எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் இயேசு. ஆனால் அவர் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், கிறிஸ்து, உலக இரட்சகர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரன். அவர் எதுக்கு வந்தார்? மனிதனை ரட்சிக்க வந்தார், நம்மை மீட்க வந்தார். மனுக்குலத்துக்கு வர வேண்டிய தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். இயேசுவா வந்தார். அவனை ஆதியிலிருந்து அவர் இயேசுவா இல்லை, ஆதியிலிருந்து அவர் கிறிஸ்துவா இருந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தார். தேவனுக்கு சமமானவராக இருந்தார். நான் சொன்னது புரியுதுங்களா? இது ரொம்ப அடிப்படை. ஆனால் ரொம்ப பாரம்பரிய மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்துனா தெரியவே தெரியாது. மத்தேயு 1 திருப்புவோம். இயேசு யார்? கிறிஸ்து. அதான் முதல் காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம் கிறிஸ்து. இயேசுவாகிய கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, மேசியா, உலக இரட்சகர். கட்டாயம் தேவதூதன் கிடையாது. எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்கன்னா, பரலோகத்தில் ஒரு நாள் தேவதூதனுக்கு சில கூட்டம் மக்களுக்கு தன்னை தேவனுக்கு சமமாக்கிறலாமான்னு நினைக்கும் போதே ஒரே எத்தில் கீழே தள்ளி விட்டார் சொன்னார்ல. ஆனால் இவர் இங்கே என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னாரு. அப்போ இவர் வெறும் தீர்க்கதரிசி கிடையாது, வெறும் போதகர் கிடையாது, வெறும் நல்ல மனுஷன் கிடையாது, கட்டாயம் ஒரு தேவதூதன் கிடையாது. அதனால் சபைக்கு வருது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு சபை எப்படி மாறிச்சுன்னா என்டர்டைன் பண்ணப்படக்கூடிய இடமா மாறிடுச்சு. போனோமா, குதிச்சோமா, ஆடுறோமா, கும்பாலம் போட்டோமா, வந்துட்டோமா. சபை என்பது கும்பாலம் போடுற இடம் கிடையாது. சபை அறிவை பெறுகிற இடம், சிஸ்டமேட்டிக்காக அறிவை சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். அந்த நாட்கள் நீதிமொழியை சொல்கிறாரு, ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தம் விடுகிறது, கவனித்து கேளுங்கன்னு இருக்கு. அந்த நாட்களில் ஞானமும் புத்தியும் தெரு வீதியில் சொன்னாங்க. இன்னைக்கு தெரு வீதியில் இல்லை, உங்களுக்கு நல்ல பில்டிங் கட்டி உட்கார வச்சு பேசப்படுகிறது. வந்து கேட்குறோம், வந்து ஆராதிக்கிறோம், டீச்சிங்கை ஒரு மனதோடு கேட்குறோம்.
கிறிஸ்து யாருங்கிற அந்த அறிவில் வளர்கிறோம் என்றால் அதான் வாழ்க்கை. நம்மை போல விசுவாசம் உள்ள மக்களோடு ஐக்கியப்படணும். குப்பை ஊழத்தோடலாம் ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியப்பட்டீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் அப்படியே குறைஞ்சிரும். மற்ற ஒன்று எடுப்போம். நீங்கள் வாழ்நாளுக்கு சபைக்கு போகிற மக்களுக்கு ஏசு 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 கிறிஸ்துன்னா என்னன்னு தெரியாதுங்க. ஏசு 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 கிறிஸ்து என்னன்னு சொல்லுங்க, சொல்லிக்காம ஏசு ஏசுன்னா என்னையா, கிறிஸ்துன்னா என்னன்னு சொல்லுங்க, கேட்டு பாருங்க. ஒருத்தருங்க தெரியாது. மத்தேயு 1:16 மத்தேயு சுவிசேஷம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 வர்றார். 14 சந்ததின்னு சொல்லிட்டு அப்புறம் கிறிஸ்து வருகிறார். 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லலை, கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு என்கிற தீர்க்கதரிசி பிறந்தார்னு சொல்லலை, இயேசு என்கிற ஒரு நல்ல டீச்சர் பிறந்தார், இயேசு என்கிற நல்ல மனுஷன் பிறந்தார் அப்படின்னு சொல்லலை, கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்புறம் கீழே சொல்றார், அவரை பற்றி இம்மானுவேல் என்று சொல்றார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசுங்கிறது அவர் பெயர். இந்த பூமியில அவர் என்ன செய்ய வந்தார் அதுக்காக கொடுக்கப்பட்ட பெயர். இயேசு என்றால் விடுவிக்கிற கர்த்தர். இந்த யாவே த ரெடீமர், யாவே சேவ்ஸ், யெகோவா ரட்சிக்கிறவர், ரட்சிப்பதற்காக வந்தார். ஆனால் அவர் யார்? கிறிஸ்து. ஆதி முதல் இருந்தவர், வரப்போகிறவராக யூத மக்கள் எதிர்பார்த்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இவர் வருவார் என்று முழு யூத மக்களும் எதிர்பார்த்தாங்க. மேசியாவாகிய கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அதான் அவர். இப்போ நம்ம ஊரில் ஆரம்பத்துலேருந்து என்ன இருக்க மக்கள் வெங்கடேஷ் பாஸ்ட்டுமாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வெளியே போச்சுன்னா யாரும் இந்த வெங்கடேஷுங்கிற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க. பெருமாள் நாட்களில் எஸ்ரா பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. என் பேர் எஸ்ரா பாஸ்டரா? என் பேர் எஸ்ரா, நான் செய்கிற வேலை பாஸ்டர். என் வீட்டுக்குள்ள வந்து உங்கள் பேர் என்ன கேட்டால் எங்கள் அப்பா தான் எஸ்ரா பாஸ்டர் சொன்னார்னா அது இல்லை, அவனுக்கு அவ்வளோதான். ஆனால் நான் செய்ய வேண்டியது பணி என்ன, நான் யார், நான் ஜனங்களுக்கு என்னவா இருக்கிறேங்கிறது, என்னுடைய பாஸ்டருங்கிறது அது இணைந்து வருகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட். இயேசு அவர் யார்? கிறிஸ்து. அவர் செய்ய வேண்டிய ஆக்குபேஷனையும் இணைந்து பேசுகிறது. அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது போடுப்பா, தயார் போடுப்பா. இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். இயேசு யார் அப்படின்னு இப்போ தான் வரோம். கிறிஸ்டோஸ்னா த மெசையா, சன் ஆஃப் காட், அனாய்டட்னு அர்த்தம். நான் சொன்னது இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை ரட்சித்த வரப்போகிறவராக எதிர்பார்த்த அந்த மேசியா, அவர் தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக ரட்சகர்னு சொல்கிறீங்க. ஆனால் நமக்கு தெரியுமானா தெரியாது. இயேசு கிறிஸ்துவோ, அது நம்ம ஊரில் ஒரு பெரிய அறிவாளி இருக்கார், அரசியல்வாதி. அவர் இயேசு வந்து கிறிஸ்து கிடையாது, அவர் வந்து யூதன். அவர் இயேசு கிறிஸ்துவா மாற்றினது யாருன்னா பவுல் தான் இயேசு கிறிஸ்துவா மாறிட்டார். ஒரு அறிவாளி இருக்கார், அவருக்கு ஒன்றுமே தெரியாட்டா கூட அவர் நிறைய பேசுவார். அவர் வந்து ஆதியிலிருந்து இருந்தவர், வரப்போகிறவராக எதிர்பார்த்த மேசியா. சாதாரண மனிதன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது அவனுக்கு என்னமே தெரியாதுங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது என் பாவங்களை முற்றிலுமாக கழுவினவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக ரட்சகர், மேசியான்னு சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் மேசியான்னு சொல்கிறேன். லூக்கா 2 திருப்புவோம், 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்த குழந்தை எப்படி வேதம் சொல்லுகின்றா? கர்த்தராகிய கிறிஸ்து. பிறக்கும் போதே அவர் என்னங்க? கர்த்தராகிய கிறிஸ்து. குழந்தை கிறிஸ்துவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலை, குழந்தை கர்த்தரா மாறிடுச்சுன்னு சொல்லலை. பிறக்கும் பொழுதே இன்று கர்த்தராகிய
கிறிஸ்து பிறந்தவர், ஆதியில் இருந்த கர்த்தர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, யூத மக்கள் காலாகாலமாக எதிர்பார்த்திருந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் அவர். ஏன் கண்ணின் வயிற்றில் பிறக்க வச்சார்? கர்த்தர் ஞானமாக எல்லாவற்றையும் செயல்படுகிறார். பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக பிறக்கணும். கண்ணின் வயிற்றில் பிறக்கிறதுலாம் கர்த்தர், ஐயோ அவரை மாதிரி ஒரு அழிவாளியை நம்ம யோசிக்கவே முடியாதுங்க. ஏற்கனவே ஒரு போதனை போதிச்சிருக்கேன். தாய்க்குள்ளே தான், அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே தான், அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, என்ன சொல்கிறது, கருப்பைக்குள்ளே தான் குழந்தை இருக்குது. தாயுடைய அந்த ஃபீட்டஸ் மூலம் தான் அந்த பிள்ளைக்கு தேவையான உணவு, பிள்ளையோட கழிவு எல்லாமே அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிள்ளை சாப்பிடுது, பிள்ளை போகிற கழிவு எல்லாமே எப்படி பாடிக்குள்ளே போயிட்டு உங்கள் பாடி வழியே வெளியே போயிடுது. ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சாப்பிட்டது அப்படியே பிள்ளையை பாதிக்கும். ஆனால் எல்லாம் அந்த பிள்ளையுடைய உடம்புல அந்த தொப்பில் கொடி இருந்தாலும் தாயுடைய ஒரு ரத்தம் கூட பிள்ளைக்குள்ளே போகாது. என்ன ஒரு விந்தங்கது! ஒரு சொட்டு ரத்தம், தாயுடைய ரத்தமும் குழந்தையோட ரத்தம் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேர்ந்துருச்சுன்னா பிள்ளை கருவிலே செத்துரும். சில நேரத்தில் பிள்ளைக்கு வேறு பிளட் இருக்கும், அம்மாவுக்கு வேறு பிளட் இருக்கும், தெரியுமா? இதெல்லாம் ஏன் வச்சாருன்னா, மரியாள் வயிற்றுக்குள்ளே தான் ஏசு இருப்பார். மரியாவுடைய பிளட்டு வந்து ஏசுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா பிளட்டு வந்து பழி செலுத்தக்கூடிய பிளட்டு கிடையாது. அதனால தான் அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்தார். பிறந்த உடனே அவர் வந்து குழந்தையா இருக்கும்போது பேசலை, நான் குழந்தை தான் ஆனால் நான் ரட்சகர்னு சொல்லலை. அப்படி பேசியிருந்தா மரியா ஓடி இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு என்னால் பால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஓடி இருப்பாங்க. எடுத்த உடனே பேசுது, என்ன மரியா எப்படி இருக்க அப்படின்னா, தாடி. அவ்வளவு பெரிய ரட்சகர் தன்னை அப்படியே ஹம்பிள் பண்ணியிருந்தாருங்க. ஆனால் அதில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். இயேசு எனக்காக வந்தார், உலக ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்து மேசியா எனக்காக வந்தார், எனக்காக சிலுவையில் பணியானார். அத்தனை ஏற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் வேணும். அதனால் மத்தேயு 18 சொல்கிறாரு, நீ சிறு குழந்தை போல் மனம் திரும்பவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு மெய்யாகவே சொல்லுகிறேன். சிறு குழந்தைகள் வந்து இம்பாசிபிளான காரியங்களை பாசிபிளாக விசுவாசிக்கும். கார்ட்டூன் படத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? நீங்கள் பார்க்குறதுனா நமக்கு வந்து ரசிக்க முடியாது. ஆனால் சின்ன பிள்ளைகள் ரசிக்கும். இப்போ தான் இந்த இவெல்லாம் மாறிட்டான். முன்னாடிலாம் அந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு டிவிக்கு முன்னாடி குதிப்பான், அப்படியே குத்தின்னு குதிப்பான். ஏன்னா அதில் சொல்கிறத அவன் அப்படியே நம்புகிறான். ஏற்கனவே சொல்லிக்கலையா, ஒரு சமோசா சாப்பிட்டு ஒரு குத்துனோம்னா குத்து வாங்கினவே நிலாவுக்கு மேலவே உட்காருவான். பார்த்தது இல்லையா? அப்போ நான் மட்டும்தான் பாவியாக இருக்கணும். மோட்டு பட்டுன்னு ஒன்று வந்துச்சுதுங்க, ஒரு சமோசா. அப்புறம் இன்னொன்று வந்துச்சு, ஒருத்தன் ஒரு சிங்ஜாங்லாம் தெரியாது எனக்கு, அது அவ்வளோ அப்டேட்லாம் கிடையாது. இன்னொருத்தன் இந்த ஒரு கீரை இருக்கும், கீரையை சாப்பிட்டோன்னே புஷ்டியாக மாறிடுவான். பார்த்துறீங்களா அது? பாப்பாய். ஒரு கீரையை சாப்பிட்டோன்னா அது கீரை, அது அந்த கீரையை சாப்பிட்டோன்னா அப்படி பலசாலியாக மாறுறன்னா அதான் சின்ன பிள்ளைய நம்பும். நம்ம நம்புவோமா? நம்ம கீரையே வேணாமோ? ஏன் அது சின்ன பிள்ளைய சொல்கிறான்னா, கீரை நல்லது அப்படின்னு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்குறான். கீரையை சாப்பிட்டா பலவான ஆகிருவேன் அப்படிங்கிறான். சின்ன பிள்ளைகள் என்ன சொன்னாலும் நம்பும். நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க, மூளை அறிவை பகுத்தறிவாங்க. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், கடலில் நடந்தார், குருடனை சுகமாக்கினார், கண் இல்லாதவனை கண்ணை உருவாக்கினார். இதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்படியே எப்படி நம்ம ரட்சிப்பே ஒரு பெரிய மிராக்கிளுங்க. எல்லாமே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு எடுக்கிற ஆள் தேவ ஆவியானவர் நம்மை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வச்சார். ஒரு நாளில் நம்முடைய மூளைவுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவர் தான் ஆண்டவர் ரட்சகர் விசுவாசிக்க வச்சார். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்றைக்கும் அற்புதத்தை விசுவாசிங்க. இன்றைக்கும் ஒரு மாறலை, இன்றைக்கும் அற்புதம் செய்வார், இன்றைக்கும் அதிசயம் செய்வார், இன்னையும் தண்ணீர் ரசமாக மாற்றுவார், இன்றைக்கும் மரித்தோரை அவர் சுகமாக்குறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மேசியா,
அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அவர். யோவான் 4 திருப்போம், யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். சமாரிய ஸ்திரீ. சமாரிய மக்கள் முழுக்க யூதர்கள் கிடையாது, முழுக்க புரஜாதிகளும் கிடையாது. அவர்கள் யூதர்களும் புரஜாதிகளும் கலந்த மக்கள். ஆனால் அவர்கள் யெகோவா தேவனை கும்பிட்றாங்க. தாங்கள் கும்பிட்றது, தாங்கள் ஆராதிக்கிறது யெகோவா தேவன் தான் சொல்கிறாங்க. சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க கலப்பிட மக்கள், நாங்கள் ஒரிஜினல். அவங்களுக்கே தெரியுது கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். உலக ரட்சகர் ஒருத்தர் வருவார், மீட்கிற ஒருத்தர் வருவார்னு அவளுக்கு சொல்ல கொடுக்கப்பட்ட காலகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இவளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை சம்மந்தமே கிடையாதுங்க, ஒரு பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா. ஆனால் அவருக்கு பற்றி தெரியுது, அவர் தன்னை வெளிப்படுத்தினோடனே அதை ஏற்றுக்கொள்கிறா. கீழே 42 போடு. அந்த ஸ்திரியை நோக்கி, அந்த ஊர்க்காரங்க அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவரோட உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர், கிறிஸ்துனாவே இந்த மேசியா உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். சொல்ல பார்த்து இல்லாமல் எங்களுக்கே தனிப்பட்ட இதில் ஒரு ரெவலேஷன் கிடைச்சிருக்குங்கிறாங்க. அடுத்தவன் சொல்ல கேட்டல, நாங்களே அவரை பார்த்து இவர் தான் வரப்போகிற மேசியாவாகிய உலக ரட்சகராகிய தேவனுடைய குமாரன் அறிந்து கொண்டாங்கிறாங்க. இந்த அறிவு உங்களுக்கெல்லாம் இருந்துச்சுங்க. மதத்திலே ஊர்னா பார்த்தீங்களா ஒரு குரூப்பு, அவனுக்கு இல்லை. நிறைய மதவாதிகளுக்கு வெளிச்சம் வரல. மத்தேயு திருப்போம், மத்தேயு 26:26 இயேசுவை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற எல்லா சம்பவங்களையும் பிரதான ஆசாரியன் கவனிச்சே வரான். அன்றைக்கி இருந்த காய்பா எல்லாவற்றையும் கவனிச்சு வரான். அவன் கேட்குற எந்த ஒரு கேள்விக்கும் இயேசு பதில் பேசலை. ஒரே ஒரு இடத்துல வரும் பொழுது தன் பிதாவை பற்றி ஒரு கேள்வி வந்த உடனே அப்போ தான் முதல்ல ஒரு வாய் திறக்கிறார். அதுக்கு முன்னாடி வாய் திறக்கவே இல்லை. 63 திருப்புவோம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவள் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இந்த அறிவு பேதுருக்கு வந்துச்சா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவன் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு கேட்குறேன். தேவனை மையமாக வச்சு கேட்டதுனால முதல் முறையாக வாயை திறக்கிறார். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதானா? நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா உலக ரட்சகர் தான் சொன்னார். அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது இவர் சொன்ன தூஷணம் இல்லை, அதான் ரியல். இவர் தீர்க்கதரிசி இல்லை, இவர் ரபி இல்லை, நல்ல போதகர் இல்லை, இவர் நல்ல மனுஷன் தெய்வமாக மருவமாயிட்டார் கிடையாது. இவர் கட்டாயம் தேவதூதன் கிடையாது. இவரை பற்றி மத்தேயு என்ன சொல்லுதோ, மார்க் என்ன சொல்லுதோ, லூக்கா என்ன சொல்லுதோ, யோவான் என்ன சொல்லுதோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரோ, வேதம் இவரை குறித்து என்ன சாட்சி சொல்லுதோ அதான் அவர். உடனே அவன் சட்டையை கிழிக்கிறான். அவனுக்கு இந்த அறிவு எங்கே வந்துச்சுன்னா, முத சட்டையை கிழிச்சது யாருன்னா அந்த காளையப்பும் யோசுவான் தான் முத சட்டையை கிழிச்சாங்க. அவனுக்கு அந்த ஒன்று அறிவு வந்திருக்கு, சட்டையை கிழிச்சலான்டாண்டு. அந்த முட்டா பயலுக்கு தெரியல, ஒரு பிரதான ஆசாரியன் சட்டையை கிழிக்கூடாது. வேதம் சொல்லுது பிரதான ஆசாரியன் சட்டை கிழிக்கூடாது. ஆனால் அவன் கிழிச்சான். ஏன் கிழிச்சான்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த ஆசாரியத்துவம் முடியுது. இப்போ புது ஆசாரியத்துவம் என்ட்ரி ஆகுது. அவன் தெரியாமல் செஞ்சான், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நடப்பித்தார். யோசுவாவும் காலேப்பும் ஏன் கிழிச்சாங்கன்னா, அவனுக்கு இருதயம் கிழிஞ்சிச்சு. இப்படி விசுவாசிக்காமல் இருக்காங்களேன்னு சொல்லி இருதயம் கிழிஞ்சதை வெளியே காமிச்சாங்க. அதனால் கர்த்தர் சொன்னார் பின்னாடி, இது அப்படியே பழக்கமாயிடுச்சு. சிலர்லாம் கிழிச்சாங்க, எஸ்ரா காலத்தில் அவங்களாம் கிழிச்சாங்க. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், சட்டையை கிழிக்காத இருதயத்தை கிழினார்.
சட்டையை கழிச்சு என்ன பண்ண போகிற? உள்ள திரும்பினா இவன் அது அறிவு இருக்குங்க. கேட்குறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து தானான்னு கேட்குறான். ஆனால் அவனுக்கு ரெவலேஷன் வரலை. நமக்கு இயேசு கிறிஸ்துங்க அறிவு வரக்கூடாது, இவர் தான் ரட்சகருங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அந்த பேதுட்டு சொல்கிறார் பார்த்தியா, நீ இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அந்த ரெவலேஷன் வேணும். யோவான் 6 எடுப்போம். யோவான் 6:68. யோவான் 6 இயேசு ஒரு சத்தியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். இன்றைக்கி நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறாரு. நமக்கே சில வசனத்தை பார்த்தா புரியல. அப்புறம் நல்லா ஜெபம் பண்ணி இது என்ன தான் சொல்ல வருதுன்னு அப்புறம் முன்னாடி எல்லாம் பார்த்தா தான் அது தெரியுது. நிறைய மக்களுக்கு சர்ச்சுக்கு வந்தால் தான் வசனம் என்ன சொல்லுதுன்னு அப்போ தான் தெரியும். ஆனால் அவங்க ரசிக்கப்படவே இல்லை. அவங்கள்ட்ட வந்து ஃப்ராங்காக பேசுகிறாரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானமுள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னாரு. ஒரு 20,000 பேர் போயிட்டாங்க. இவன் என்ன நரமாம்சம் சாப்பிட்ற சொல்கிறான்னு சொல்லி போயிட்டாங்க. போனவுடனே சீசர்கள் கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நீங்களும் போகிற ஐடியாவா இருக்கிற ஐடியாவான்னு கேட்டவுடனே பேதுரு சொல்கிறாரு 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனைய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். விசுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறது ரெவலேஷன், அதே நேரத்தில் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தெரியுங்கிற, அறிந்திருக்கிறோங்கிற, எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் இவர் மேசியாவாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோங்கிறார். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். அவர் சிலலாம் சொல்லுவாங்க, அவரை ஏன் நம்புற, அவரே காப்பாற்ற முடியல, உன்னை எப்படி காப்பாற்ற வருவாங்க? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, அவரே பாவம் பரிதாபமாக தூங்கினார், உன்னை எப்படியா காப்பாற்ற போவார்மா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இவர் யாரும் அதை குறித்த அறிவை நீங்கள் பைபிள்லேருந்து பழக்கணும். தன்னை பற்றி அவர் என்ன சொன்னார்? அவர் தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசனம் சொன்னார். ரபியா, ரபி நல்ல மனுஷனா? 100க்கு 100 மனுஷன். அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தார். ஆனால் அவர் மேசியாவா இல்லை, கிறிஸ்துவா இல்லைன்னா அவர் சொன்ன எதுவுமே அவர் கிடையாது. நல்ல மனுஷன் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, போதகரும் கிடையாது. தன் ஜனங்களை சரியான பாதையில் நடத்த தெரியாத ஒரு ஆள்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல போதகரும் கிடையாது. ஆனால் அவர் கிறிஸ்துனா அது எல்லாமே பொருத்தம். யோவான் 11 திருப்போம். யோவான் 11 லாசர் மரித்து 4 நாளுக்கு அப்புறம் அவனை எழுப்புவதற்காக போகிறார். மார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டேனேங்கிறாங்க. வந்துட்டார். அதுக்கப்புறமும் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறா, அப்புறம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறா. நிகழ்காலத்துக்கு ஒரு வரலை. 27. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு இந்த ரெவலேஷன் வருது. இதெல்லாம் ஆம் ஆண்டவரே தெரியும், நீ உலகத்தில் வருகிறவனா தேவகுமாரனாகிய கிறிஸ்துனா காலாகாலமாக உலகம் எதிர்பார்த்த அந்த மேசியா. எல்லா மதத்திலையும் மேசியாவை பற்றி பேசுதுங்க, தெரியுமா? அக்கிரமம் பெருக்கும் பொழுது உலகத்தை விடுவிப்பதற்கு ஒரு கடவுள் பிறப்பார்னு சொல்லுது, தெரியாதா? கீதையுடைய சாராம்சமே அதான். அக்கிரமம் பெருக்கும் பொழுது மனிதனை மீட்பதற்கு ஒருத்தர் பிறப்பார். மனுஷனை அழிக்கிறதுக்கு இல்லை. அவங்க சொன்னது மனுஷனை அழிக்கிறதுக்கு இல்லை. இவர் மனுஷனை அழிக்க வரல, மனுஷனை ரட்சிக்க வந்தார். எல்லா மதமும் சொல்லுது ஒரு ரட்சகர் ஒருத்தர் வருவார்னு. அந்த ரட்சகர் இவர். 10ல் ஒரு தெய்வமாக சொல்லலைங்க, இவர் ஒருவரே தெய்வம்னு சொல்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்க, என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாதுன்றார். எல்லா நதிகளும் அப்படி வருது, அப்படி சங்கமிக்கிறேன்னு சொல்லலை. ஐ ஆம் த வேனர், ஐ ஆம் த கிரைஸ்டனர், வரப்போகிற அந்த மேசியா. யோவான் 20 வாங்க. யோவான் 20. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே மதகலேனா மரியா போகிறாங்க. கல் திறக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இயேசுவை தோட்டக்காரராக நினச்சி பேசுகிறாங்க.
பேசின உடனே பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் இவர் ரபி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மேலறையில் பயந்து கொண்டிருந்த 120 பேர்கிட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் நம்பிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் நம்ப மாட்டேங்கிறார். ஒரு ஆள் மட்டும் அதைப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும், நான் அவரை தொட்டு பார்ப்பேன், விழாவில் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். வாசிங்க 20:25. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்கிறான். விசுவாசிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா கஷ்டம்தான். நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து அவனை ரொம்ப திட்டாதீங்க. வாழ்நாள் முழுக்க சபைக்கு போய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சீமானா வைப்பாருன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் நீடித்த நாட்களை வாழ வைப்பாருன்னா நம்ப மாட்டேன், நான் சுகமாகட்டும் அப்புறம் நம்புறேங்கலாம் இருக்காங்க. முதல்ல சுகமாயிக்கிறேன் அப்புறம் நம்புறேங்கிறாங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் தான் காணப்படாத மண்டலத்தை காண்கிற மண்டலத்துக்கு கொண்டு வரதே விசுவாசம் தான். எதை நம்புகிறோமோ நம்புகிற காரியத்துடைய ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் விசுவாசம். நம்ப மாட்டேங்கிறான், வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறான். வேதம் சொல்லுது உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டிங்கிற நம்ப மாட்டேங்கான். இவர் சுவாயில சொன்னார் 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னாரு, அதை நம்ப மாட்டேங்கிறான். கிறிஸ்தவனாவே சூப்பர் நேச்சுரல், கிறிஸ்தவமே சூப்பர் நேச்சுரல். எங்கே ஏசி முதல்ல பிறந்தது கண்ணின் வயிற்றில் பிறந்தார், சூப்பர் நேச்சுரல். மரித்தார், உலகத்தின் அத்தனை பாவத்தை சுமந்து மரித்தார். 3ஆவது நாளில் பாவமற்றோட உயிரோடு எழுந்தார், அத்தனை சூப்பர் நேச்சுரல். கீழே வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அதனால தான் ஒவ்வொரு வாரம் வர்றது முக்கியம். வாரம் தோமா வரல, விசுவாசிக்கலை, அடுத்த வாரமும் வரலன்னா கஷ்டம் பாருங்க. வாரம் வரல, அவன் சந்தேகப்படுறான், அடுத்த வாரம் வந்து அவனை கண்டம் பண்ணலை, உங்களுக்கு சமாதானம்னர். சபைங்கிறது கண்டம் பண்ணுகிற இடம் கிடையாது, குற்றப்படுத்துகிற இடம் கிடையாது. சமாதான காரணம் என்ன? அவருடைய பட்ட பாடுகள், வேதனைகள், காயங்கள். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். யாரெல்லாம் கவனிங்க, 10 பேர் ஏசிட்டு போய் போன வாரம் தோமா இதெல்லாம் பேசினா, அதனால் அடுத்த வாரம் வரும்போது கரெக்டாக நீங்கள் அதை சொல்லியிருக்கேன்னு சொல்லி கொடுக்கல. சொன்னாரா? சொல்லி கொடுக்கல. சில நேரத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது சில மக்களோட மனதில் என்ன இருக்கும்னா, எவனே போட்டு கொடுத்துட்டான் இருக்கோம். நான் யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்க. நேற்று கூட காரில் வரும்போது சிஸ்டர் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சிஸ்டர் வேணாம், வேறு பேச்சு பேசுங்க. நீ நம்ம கூட இல்லாத ஆட்களை பற்றி நம்மகிட்ட பேசக்கூடாது. நம்ம பேசணும்னா கூட அந்த பார்ட்டி இருக்கணும். வேறு டாபிக் பேசுக்கணும். யாரை பற்றியும் கேட்க மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா கேட்பேன். அப்படி சொல்லுங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, என்ன பிரச்சனை, அது கேட்பேன். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாதா? அடுத்தவங்களை பற்றி கேட்குற வேலையே கிடையாது. ஆனால் முதல் வாரம் அவன் என்ன சொன்னானோ அப்படி வந்து சொல்கிறார். அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அவர் கேட்குறாருல, கேட்குறாரு. வீட்லேயும் கேட்குறாரு, எல்லா இடத்தையும் கேட்குறாரு. எனக்கு கையை கொண்டு வந்து விழாவில் போடு, தட்டுப்பாரு, தடவி பாருங்கிற. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிக்காத. நல்லா கவனிங்க. வியாதியாக இருந்தால் கூட தழும்புகளால் சுகமானு விசுவாசிங்க. தரித்திரியமாக இருந்தால் கூட நான் ஐஸ்வர்யவான்னு விசுவாசிங்க. கண்டு இல்லை, காணாதிருந்தும் விசுவாசிச்சா பாக்கியவான். கீழே வாசிப்போம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ தேவதூஷணம் சொல்லுகிறாய் சொன்னாரா? என் ஆண்டவரே என்
தேவனே என்னுடைய யெகோவாவே என்னுடைய ஏலோகிமே நான் சொன்னானா? பேதுருக்கு இருந்த அதே ரெவலேஷன் நீ பெறான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யெகோவா தேவன் ரட்சகர்னு சொல்கிறான். உலகத்தை உருவாக்கினவங்கிறான். என் ஆண்டவர் என்ன யெகோவா, என் தேவன் என்ன என்னுடைய ஏலோகியமேங்கிறான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன். கண்டதனால் விசுவாசிக்கிற, காணாதிருந்து காணாதிருந்து எதை விசுவாசிக்கிறவர்கள்? அவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள். இயேசுநாதர் விசுவாசிக்கிற சொல்லல, கிறிஸ்து ஆதி முதல் இருந்தவர், உலகத்தை மீட்பதற்காக வருவார் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டவர். அப்படி காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் தீர்க்கதரிசனம் விசுவாசி சொல்லலங்க. கீழே இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்தவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு பூமிக்கு வந்தவர். இயேசு வெறும் மனுஷன் இல்லை. இயேசுனா மனுஷனா வந்தவர். அவர் வெறும் மனுஷன் இல்லை, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இது எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் சபைக்கு சிஸ்டமேட்டிக்காக கேட்பது முக்கியம், ஒழுங்குங்கிறமாக அறிவது முக்கியம். கடைசியில் ரோமர் 10க்கு வாங்க, இதோட முடிப்போம். அவர் தீர்க்கதரிசி இல்லைங்க, ஆனால் அவர் தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, அவர் ரபியாக பார்த்தாங்க, அவர் நல்ல மனுஷனாக பார்த்தாங்க. ஆனால் அவர் மெய்யாகவே யார்? கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, உலக ரட்சகர். ரோமர் 10ல் கிரியினால் வரக்கூடிய நீதியை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை பற்றி பேசுகிறாரு. யூத மக்கள் சுய நீதியை தேடினபடினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியலை. தங்கள் செயல்கள் மூலமாக, தங்களுடைய கிரியின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும், தங்கள் கிரியின் மூலமாக சுகமாக்கப்பட முடியும், தங்கள் கிரியின் மூலமாக அற்புதத்தை பெற முடியும், தங்கள் ஒப்பு கொடுத்தல் மூலமாக எதே ஒன்று பெற முடியும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் இருக்காங்க, இவங்க நான் உபவாசம் பண்ணிடுவேன், உபவாசம் பண்ணால் கர்த்தர் சுகமாக்கிடுவார். அப்புறம் சிலுவை எதுக்கு? உபவாசம் பண்ணு வேணாம், நல்லது, வயிற்றுக்கு நல்லது, ஒரு நாள் பாவம், அது அரைச்சி கொஞ்சம் ரெஸ்ட்டு விடலாம், கிரீஸ் போட்டது மாதிரி இருக்கும் அது பாட்டுக்கு. நீ உபவாசம் பண்ணால் கர்த்தர் சுகமாக்கிடுவாரா? அப்புறம் அது சிலுவை. உபவாசம் என்ன? அவர் என்ன செய்தார் என்பதை அறிவதற்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்கிற இடம். உபவாசம்னா என்னையே ஒடுக்கிறது இல்லை. என்னுடைய கிரியின் மூலமாக என்னை ரட்சிக்கப்பட முடியும், என்னை ரட்சிக்க முடியாது, என் கிரியின் மூலமாக சுகமாக்கப்பட முடியாதுங்க. ஏன் யூத மக்கள் சுகமாக முடியல, தேவனோட க்ளோஸ் ஆக முடியும்னா அவங்க தேவ நீதியை தேடலை, சுய நீதியை தேடுறான். கீழே வாசிப்போம், 8லேருந்து வாசிப்போம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை நல்லா கவனிங்க. நம்ம பேசுகிற வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகிறது மட்டும் இல்லை, எல்லா மனிதனுடைய இருதயத்திலையும் ஒரு தெய்வம் இருக்காருன்னு தெரியுங்க. எல்லா இருதயத்திலையும், எல்லா மனிதனுடைய இருதயத்திலையும் ஒரு தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கன்னிபல்ஸ் இருக்காங்க தெரியுமா? நரமாம்சம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்தமான் தீவில் கூட ஒருத்தரை போய் கொண்டுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அவங்களாம் கன்னிபல்ஸ்னால் அவங்கள கொன்று சாப்பிட்ருவான். ஆனால் அவன் சாமி கும்பிட்றான் உள்ள, தெரியுமா? உள்ள அவனுக்கு தெய்வம் இருக்குங்க. யார் சொன்னா? பிசாசு மெய்யான தேவனை விட்டு 1000 பொய்களை சொல்லி மக்களை விலைக்கு வச்சிட்டான். இப்போ நம்ம சொல்கிறோம், இவர் தான் உலக ரட்சகர், நம்மை மீட்க வந்தவர். இவர் பாவத்தை மீட்க வந்த ஒரு மனுஷன் இல்லை, இவர் அண்ட சராசரத்தை உருவாக்கின கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், ஆவியானவர் கன்விக்ட் பண்ணுறார். கன்வெர்ட் பண்ணுறதும் அவர் தான். நீங்கள் யாரையும் நான் யாரையும் கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது, அவர் பண்ணுறாரு. வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவின் வாயின், கர்த்தராகிய இயேசுவை சொல்லலை, கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே
அறிக்கை பண்ணப்படும். என் பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். எனக்கு வர வேண்டிய எல்லா தண்டனைகளையும் ஆக்கினை தீர்ப்புகளையும் தன் சரீரத்தில் எடுத்தார். ஆண்டவர் என் மேலே வைத்திருந்த அளவில்லாத அன்பின் நிமித்தம் என்னை மீட்பதற்காக அவரே மாம்சமாய் பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசுங்கிற உருவத்தில் வந்தார். ஆனால் அவர் இயேசுங்கிற மனுஷன் இல்லை, அண்ட சராசரத்தை படைத்தவர். என் மேலே இந்த அளவில்லாத அன்பின் அடிப்பில் வந்தார், என்னை மீட்டார், பாவத்தை சுமந்தார், தண்டனையை சுமந்தார். அவரை என் வாயை திறந்து நீதான் ஆண்டவர் கிறிஸ்து என் இரட்சகர்னு எவன் சொல்கிறானோ அவன் பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே போயிடுவான். இருளின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவான். இது மூளை அறிவில்லை, ரெவலேஷனாக கிடைக்கணும். இவர் மனுஷன் இல்லை, இவர் ஆதியிலிருந்தவர், ஆதியிலிருந்து அண்ட சராசத்தை உருவாக்கினவர். என் மேலே இந்த அன்பின் நிமித்தம் பூமிக்கு வந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலக இரட்சகர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஒரே பேரனாய கர்த்தர். அவர் நமக்காக வந்தார். இதில் உங்களுக்கு ஒரு காரியம், இந்த உயிர் திறந்தோன்னு வர்றாரு பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே. உயிர் திறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சரீரம் இருக்குங்க. இப்போ ஒருவேளை இன்றைக்கி ஏசு வராருன்னா சரீரத்தோடு போயிடுவோம், சரீரத்தோடு போவோம். காருக்குள்ளே இருந்தோம்னா கார்லேருந்து அப்படி வெளியே வந்துடுவோம். ஆனால் கார் கிளியாது. இன்றைக்கி அப்படி ஒரு பாடி நமக்கு வந்துருச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? சில சொல்கிறாங்களே என்னோடய சரீரம் மீட்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. அப்படின்னா நீ சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாகாமை சரீரத்தில் பெற்றுட்டோங்கிறாங்க. சாகாமை சரீரத்தில் பெற்றுட்டிங்கன்னா, இப்போது சில பழைய மாடல் கார்லாம் நீங்கள் சாவியை உள்ளே வச்சு பூட்டிட்டிங்கன்னா கண்ணாடி உடச்சி தான் எடுக்கணும், தெரியல. இப்போ வர சில கார் தான் சாவியை உள்ளே போட்டிங்கன்னா பூட்டாது. என் காரெலாம் பூட்டாது, தலையிலன்னா கூட பூட்டாது. பழைய கார் சாவி உள்ளே போட்டிங்கன்னா பூட்டிட்டிங்கன்னா பூட்டிடும். அப்படி ஒரு மறுமாக்கப்பட்ட பாடி இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே போயிட்டு திரும்பி எடுத்து வந்துடலாம் வெளியே, தெரியுமா? அப்போ ஏன் பூட்டுறீங்க? அபிசுவாசி உள்ளே போயிடக்கூடாதுல்ல. அந்த காலம் வரும் பொழுது அது நிறைவாக இருக்கும். ஆனால் அதுவரை அவரை ஆண்டவர் இரட்சகர்னு சொன்னீங்கன்னா அவளை நீதிமானாக மாற்றுறார். நீதிமான ரைட்ஸ் கொடுக்குறார். ரைச்சஸ்னஸ்ன்னா என்ன? அவளுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. அவருக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. அதனால் இயேசு வெறும் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏதோ ஒரு மனுஷன் இல்லை, தேவன் மாம்சத்தில் வந்தார். அவர் யார்? கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்தில் தான் வாழ்க்கை கட்டப்படுது. தொடர்ந்து பேசுவோம், எழுந்து நிற்போம். அவர் தீர்க்கதரிசி இல்லைங்க. ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவ பிரசங்கர் பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. பாகிஸ்தானுக்கு போன உடனே இறங்கணுன்னு கேட்டிருக்காங்க. முகமது நபியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொன்னோன்னா, அவர் ப்ராஃபட் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. இவர் திருப்பி கேட்டிருக்காரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் அவர் ஒரு ப்ராஃபட் இருக்காங்க. இவருக்கு முந்த வந்த ப்ராஃபட்டு, இவர் கடைசி ப்ராஃபட்னு இருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு, ப்ராஃபட் போய் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தீர்க்கதரிசி போய் சொல்லலாமா? தீர்க்கதரிசி போய் சொன்னால் தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா அது உறுதியானது. ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து பைபிள் சொல்லுது, ஒரு பொய் வந்தால் அவன் தீர்க்கதரிசி கிடையாது. இல்லை, தீர்க்கதரிசி பொய் சொன்னால் அது தீர்க்கதரிசி கிடையாது. இயேசு சொன்னார், நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேச்சை நிப்பாட்டான். அவர் தீர்க்கதரிசி இல்லை, அவர் பொய் சொன்னார். அவர் தன்னை பற்றி என்ன சொன்னாரோ அவர் இல்லை என்றால் அவர் தீர்க்கதரிசியும் கிடையாது. ஆனால் அவரை பற்றி அவர் வேதம் என்ன சொல்லுதோ அத்தனைக்கும் அவர் நிஜமாக இருந்தார், உண்மையாக இருந்தார். அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பெரிய கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுங்கிற நாமம். அந்த நாமத்தை உடையவர், அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தர், ஒரே பேரான மெய்யான ஒரே பேரான தேவனுடைய குமாரன், உலக இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உலகம் முழுவதும் எதிர்பார்த்த அந்த மேசியா என்று அறிந்திருக்கிறோம். உடைய கிருபையினாலும் தயவினால் எங்கள் நிரப்புவீராக, உடைய வல்லமையினால் எங்கள் ஆட்கொள்வீராக. விசுவாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறோம், வார்த்தை சொல்லுகிறதை விசுவாசிக்கிறோம். வெறும் மூளை அறிவில் இல்லை,
மதவாதிகளைப் போல இல்லை. வேத அறிவை தேவாவியானோட உதவியோடு பெற்றோமே அறிக்கையிடுகிறோம். நீரே கிறிஸ்துவாகிய இயேசு என்று அறிக்கையிடுகிறோம். எங்களுக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்து பாவத்தை சுமந்து சாபத்தை சுமந்து எங்களை மீட்க வந்து தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக, அரசாளுவீராக. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றியோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.